அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அகத்தியர் ஞானம். ஒரு அற்புதமான பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றும், உழைப்பதற்கே நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டு அலைவார் என்றும், தழைப்பதற்கு சாதி என்றும் விந்துவென்றும் தந்தை என்றும் பிள்ளை என்றும் பரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதெல்லாம் கதிவேறில்லை உத்தமனே அறிந்தோர்கள் பாடினார்களே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் அப்படின்னா, இந்த உலகத்தில் மனிதன் தோன்றிய காலகட்டத்தில் ஒரு நாகரிகம் இல்லை மனிதன் பார்த்தீங்கன்னா அடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்டு மிராண்டித்தனத்தை போக்க பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் நிறைய நூல்களை அவங்க ஏற்றி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பூரணத்தை அறியாமல் இருப்பதென்றும், அதாவது இந்த பூரணம் இருக்கு இல்லையா, அதாவது பூரணன்று தான் கடவுள்னு சொல்றாங்க சித்தர்கள். அவங்க பரிபாசில அறியாமல் இருப்பார் என்றும், அந்த அந்த அறிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த நூல்கள் வாயிலா கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றும், உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டு அலைவார் என்றும். இந்த உழைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கோடிக்கணக்கான உழைப்புகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. இன்னைக்கு மக்கள் உலகத்துல அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல உழைப்பதற்கு நூலும் ஒரு கட்டாய பங்கு வகிக்குதுன்றதுக்காக அந்த நூல் வழியா இறைவனை அவங்க காட்டணும் அப்படின்றதுக்காக நூல்கள் பல கட்டி போட்டிருக்காங்க. உலகத்தில் புத்தி கெட்டு அலைவார் என்றும், நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டு அலைவார் என்றும் அப்படின்னா, ஒரு விஷயத்த படிக்கும்போது கட்டாயம் அதுக்குள்ள நிறைய பேர் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த படிப்பினைன்றது ரொம்ப அரிதாக இருந்திருக்குது. அப்படி அந்த படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இடமா இருந்திருக்காங்க ஒரு சமுதாயத்திலையும். அந்தந்த சமுதாயத்தில் படித்தவர்களை பார்த்தீங்க அப்படின்னா நாடி சென்று சில முக்கியமான பங்குகளை அவங்க கேட்டு பகிர்ந்துக்குவாங்க. தெரியாத ஒரு விஷயத்த ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு படிச்சிருக்காரு ஒருத்தர் அப்படின்னா அவர் படிக்கச்ச அந்த 100 பேருக்கு ஒரு படிப்பினையை அவர் சொல்லும் போது அதை கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயமும் ஓலைகள் மூலமாக அந்தந்த இடத்துக்கு பரவும் போது அதை படித்து இந்த நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது செய்தித்தாள் வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறோம். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் படிச்சிருந்தாங்க. தழைப்பதற்கு சாதி என்றும் விந்துவென்றும் தந்தை பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கு சொன்னதால் தவிர கதி உத்தமனே அறிந்தார்கள் பாடினார்களே. கதி வேறில்லை உத்தமனே அறிந்தார்கள் பாடினார்களே அப்படின்னா, அந்த நம்ம சாதி குலங்கள் தொலைச்சி வாங்கினாதான் நல்லா இருக்கும், தழைச்சி வாங்கணும் அப்படின்னா தழைச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த நூல்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த நூல்கள் வாயிலாக நிறைய கொள்கைகளை அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்களை ஒழுங்குமுறையை சொல்லியிருக்காங்க. அதில் ஆன்மீகம் என்பது ஒரு முக்கியமான பங்கு, கட்டுப்பட்டு இருக்கணும், இறைவனோட பற்றி நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்குது. அதை எடுத்து இன்னைக்கு ஆலயங்களாக வழிபாடுகளை நம்ம கொண்டு செய்யும்போது அந்த விந்துவென்றும் தந்தை என்றும் பிள்ளை என்றும்னா அப்போதான் நம்ம ஒரு கட்டுக்குள்ளே இருக்க முடியும். இல்லைன்னா காட்டு மிராண்டித்தனமாக மனிதர்கள் மிருகத்தோடவே வாழ்ந்த வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இயக்க சக்தியில் மனிதனும் மிருகனாக தான் இருந்திருக்க முடியும். இந்த படிப்பினை சித்தர்கள் மூலயமா நமக்கு கிடைச்சதுனால அவங்க அதை ஒழுங்குபடுத்தி நூல்களில் தந்தை என்றும் பிள்ளை என்றும் சொல்லி உழைப்பதற்கு சொன்னதை தவிர கதி வேறு இல்லை அப்படின்னா, அப்போ அந்த புத்தகத்து வாயிலாக மக்களை நெறிப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்கள ஒழுங்குமுறையாக வாழ சொல்லியிருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த தொழில்களை சிறப்பாக செய்ய அதுக்கு ஒரு இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள ஒழுங்குமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு, இன்னைக்கு நிறைய வழக்கு, நிறைய காவல் நிலையங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. அன்னைக்கு பெருசா அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு நியாயம் நீதி தர்மம் சொல்லக்கூடிய இறை வழிபாடு, இறைத்தன்மை, இறை செயல்களை தான் அன்னைக்கு மதிச்சாங்க. ஒரு கோவில் இருந்துச்சுன்னா அதுக்கு கட்டுப்படுவாங்க. அங்கே தெய்வம் இருக்கு, தெய்வத்தால நமக்கு கட்டாயம் தண்டனை இருக்குன்னு சொல்லி தவறுகளை செய்ய அஞ்சுவாங்க. இன்னைக்கு சட்டத்திட்டங்கள் கூட தவறு செய்ய அஞ்சறதுக்கு இல்லை. அன்னைக்கு அதுக்காக அந்த நூல்கள் கட்டி போட்டு மக்களை வழிநடத்த செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது காலப்போக்கில் நிறைய மாறி போய் இன்னைக்கு அது ஒரு தவறான செயலாகவே போய் நிற்குது. தவறான செயல்னா அதை தவிர்த்து வேற எதையோ நம்ம படிச்சு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு தவறு செய்ய அஞ்ச மாட்டேன்றோம். அன்னைக்கு படிப்பறிவு இல்லாத காலத்துல
சித்தர்கள் எழுதி கொடுத்த அந்த விஷயங்களை வந்து கடைபிடிச்சு அந்த நீதி நியாயங்களை வந்து ஒழுங்குபடுத்தி அதன் வாயிலாக வந்து இருந்த ஒரு ஒழுக்க நிறை வந்து இன்னைக்கு இல்லை. இவ்வளோ சட்டத்திட்டங்கள் வந்தும் தவறுகள் வந்து இன்னைக்கு குறையில அதிகரிச்சுட்டு இருக்குது. அதனால மக்கள் பாதிப்புக்கு தான் அதிகமாக உள்ளாகிட்டு இருக்காங்க. கண்டி கட்டாயம் வந்து பெரிய பயனடைய முடியல. அன்னைக்கு சித்தர்கள் ஒரு நூல் கட்டி போட்டு மக்களை வந்து தழைக்க வைக்க விந்து என்றும் பிள்ளை என்றும் வழிநடத்த அற்புதமான விஷயங்களை வந்து சித்தர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு அதை கடைபிடிச்சவங்க அன்னைக்கு வாழ்ந்து உலகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்தையே தான் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அநேக நூல்கள் வந்தும் சட்டங்கள் வந்தும் நம்ம வந்து அதில் சரியாக வாழ முடியல. இன்னைக்கு பல பிரச்சனைகளையும் பல தொல்லைகளையும் அனுபவிக்கிறோம். அதுக்கு காரணம் அந்த ஆன்மீக நெறியை வந்து தவறாக போதிச்சதுனாலையும் ஆன்மீக நெறியை வந்து தவறாக இன்னைக்கு போதிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்றத இந்த பாடல் வாயிலாக வந்து அந்த விஷயத்தை அவர் வந்து அன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்றத அந்த பாடலுடைய விளக்கம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.